அதை நான் பாத்துக்கிறேன். பர்சனல் வேற, பிசினஸ் வேற. ஐயோ அண்ணா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு வேலையே கிடைக்கூடாதுன்னு சாபம் விட்டுருக்கான் அவன். அவன் கம்பெனிக்கே வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா சும்மா விடுவானா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, ஒரு வேலை கிடைச்சாலும் ஒர்க் பண்ற இடத்துல நானும் அவரும் மீட் பண்ணிக்கணும். அப்புறம் அடிக்கடி தேவையில்லாம பிரச்சனை வரும். அதெல்லாம் எதுவும் வராது. எனக்கும் சிவாவுக்கும் அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? பிசினஸ் அவர் பார்த்துப்பாரு, அட்மினிஸ்ட்ரேஷனை நான் பார்த்துப்பேன். அதனால உனக்கும் அவருக்கும் எந்த கிளாஷும் வராது. இல்லண்ணே, இத பாரு, எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நான் சொல்றேன்ல. நீ போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. குட் லக். சக்தி, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. அம்மா சொல்லுமா. இப்பதான் கூப்பிட்டு இருக்காங்க, அதை அட்டென்ட் பண்ணதா போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டிக்கிட்டேம்மா. வீட்டுல அக்காவே பெரிய வேண்டுதல் வேண்டியாச்சு. அது மட்டும் இல்ல, முச்சந்தி விநாயகர் கோயில்ல வரும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வந்தேன். போதுமா? போனை வை, இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேம்மா. இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை? வேலை கிடைக்கணும் சாமி கிட்ட வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். இப்படி நீ போனை வைக்காம பேசிட்டு இருக்க பாரு, இதனாலதான் எனக்கு வேலை கிடைக்காம போகுது. முதல்ல போனை வைமா. எக்ஸ்கியூஸ் மீ. யாரையும் காணோம். வருவாங்க போல இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஐயோ, நீ என்னமா இங்க உட்காந்துருக்க? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூக்கு வந்த. இன்டர்வியூ எங்கம்மா இங்க நடக்குது? அந்த ரூம்ல எல்லாமா நடக்குது. இன்டர்வியூ ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆகுதுமா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஹலோ, உங்க பாஸ் ரூமா? நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. ஐயோ, பெப்பர் சிக்கன்ல கார சட்னி ஊத்துன மாதிரி இது வேற புது பிரச்சனையா? பத்திக்கிட்டு எரிய போகுது. இந்த ஆளுக்கு பொண்ணுங்க வாடையே பிடிக்காதே. அதுவும் இந்த பொண்ணு வந்திருக்குன்னு தெரிஞ்சா நம்மளை கொன்றுவாப்லையே. நமக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லலான்னு பார்த்தா இறந்த நாள் ஆகிடுவாரு. என்ன பண்றது இப்போ? அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சோம். பொம்பளைங்களே பிடிக்காதுன்னுமா, ஆனா வாடையை வச்சு கரெக்டா பொம்பளைங்களை கண்டுபிடிச்சாங்க.